ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா மனோஜ் ரோஹினி அந்த 30 லட்சத்தை வச்சு வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட அது தெளிவாக காட்டியிருந்தாங்க. கடைசியில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா மனோஜ் வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு வில்லங்கமான ஆளுகள்கிட்டலாம் பணத்தை கொடுத்து மொத்தமாக ஏமாறலாம். ஆமாங்க, அவங்களும் நைஸாக பேசி மனோஜ்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கடைசியில் பணத்தை திரும்பி தர முடியாதுன்னு ஏமாற்ற போகிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து வந்து மனோஜ் மேலே சந்தேகப்பட்டு அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. எந்த அம்மா அப்பா வந்தாலும் அவங்க பிள்ளைங்க பேர்ல தான் பணம் அனுப்புவாங்க. ஆனால் உன் மாமனார் மட்டும் ஏன் பார்லரம்மா விட்டு உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனான்னு கேட்குறாரு. அதை கேட்டணும் மனோஜுக்கு ரோஹினிக்குலாம் ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் ரோஹினி வழக்கம் போல ஒரு மொக்க காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. இருந்தாலும் ரோஹினியோட மனசில் இப்போ முத்துக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. உடனே உன்னோட வாயை அடைக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை நினைக்கிறாங்க. அதுக்காக ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்ட போய் கோவப்படுறாங்க. மீனா அவங்க புருஷன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா யாருக்கு பணம் அனுப்புனா அவருக்கு என்ன, தேவையில்லாம ஏன் எங்களை கேள்வி கேட்கறான்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதை கேட்ட மீனா வந்து இப்போ என்னாச்சு ரோஹினி, அவர் சாதாரணமாக தானே விசாரிச்சாரு, அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே ரோஹினி வந்து இல்லை மீனா, உங்க புருஷனுக்கு மனோஜ் மேல பொறாம, எங்க மனோஜ் முன்னேறிவாரன்ற வைத்து வச்ச, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி குறை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு செம்ம கடுப்பாது. இப்போ எதுக்கு ரோஹினி ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் வருது, உண்மையிலே இந்த பணத்தை உங்க அப்பா தான் அனுப்புனாதான் கேட்பாங்க. அதை கேட்டு ரோஹினிக்கு ஷாக் ஆகுது. டக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. கடைசியா சொல்றாங்க, நாங்க உங்க விஷயத்துல ஏதாவது தலையிடுறோமா, அப்புறம் எதுக்கு நீங்க மட்டும் எங்க விஷயத்தை தலையிடுறீங்கன்னு கேட்பாங்க. இப்ப மீனா வந்து ரோஹினிக்கு நல்லா மூக்க உடைச்சுறாங்க. என் புருஷனுக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது நீங்களே இதே மாதிரி தான் துருவி கேள்வி கேட்டீங்க, நீங்க பண்ணா சரி, என் புருஷன் பண்ணா தப்பான்னு கேட்பாங்க. ரோஹினிக்கு செம்ம நோஸ் கட் ஆகுது. உண்மையிலே அந்த சீன்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா வசீகன் வந்து ரோஹினிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு. என்ன கல்யாணி, உன்ட்ட 1 லட்ச ரூபா பணம் கேட்டு இருந்தல, இன்ன வர அதுக்கு பதிலே நீ சொல்லல, எப்ப பணத்தை தருவான்னு கேட்கிறாரு. ரோஹினி என்கிட்டலாம் பணம் இல்லை, என்னாலாம் தர முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா வசீகன் விட மாட்டாரு. இங்க பாரு கல்யாணி, உனக்கு ஒரு நாள் தான் டயம், அதுக்குள்ள நான் கேட்ட பணத்தை நீ தர, இல்லைன்னா உன்னோட கடந்த கால வாழ்க்கை, உன்னோட குழந்தை எல்லாத்த பத்தியும் உன் வீட்டுல போட்டு விட்டுருவேன்னு மாட்டிட்டு போறாரு. இப்போ ரோஹினி வந்து மனோஜோட பணத்தை எடுத்து தான் வசீகன் கொடுக்கலாம் பிளான் பண்றாங்க. அதுக்காக நைஸா மனோஜிட்ட பேச வருவாங்க. அப்ப மனோஜ் ரோஹினிட்ட நான் வட்டிக்கு விடுற பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோஹினி அதான் சான்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி மனோஜ், ஆனால் அதை ரொம்ப கவனமா பண்ணணும், ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும் தான் பணத்தை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் தான் கேட்பாங்க. மனோஜ் என்ன காரணம் கேட்கறாரு. ரோஹினி வந்து கடைக்கு இமெயிலாம் கட்ட வேண்டியது இருக்கு, அதனால எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி நைஸா பேசி மனோஜ்ட்ட இருந்து 1 லட்ச ரூபா பணம் வாங்கிடுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா ரோஹினி வந்து அந்த 1 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் வசீகன்ட்ட கொடுத்து அவங்க பிரச்சனையை முடிச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து வட்டிக்கு விட்டா ஈஸியா காசு சம்பாதிக்கலான்றதுக்காக அந்த பிசினஸ் பெரிய அளவுக்கு பண்ணலாம் முடிவெடுப்பாரு. அதுக்காக பார்க் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷத்துல தான் போய் உதவி கேட்பாரு. ப்ரோ, என்கிட்ட இருக்க காசை வச்சு நான் வட்டிக்கு விடலான்னு இருக்கேன், உங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்குற கஸ்டமருக்கு யாருக்கா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ, ஆனால் இருந்தாலும் நியாயமா இருக்கணும், கரெக்டாக பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதை கேட்ட சந்தோஷம், அதுக்கு என்ன ப்ரோ, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு. கடைசியில் சந்தோஷ் தாங்க மனோஜ் எங்கேயா கொண்டு போய் கோத்து விட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, சந்தோஷ் யாரையா கூட்டு வந்து ப்ரோ இவருக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவளை அமௌண்ட்டை கேட்டனா மனோஜ் ஆரம்பத்தை தயங்குறாரு. அப்ப சந்தோஷ் சொல்லலாம், ப்ரோ நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், ஆள் ரொம்ப நியாயமான ஆளு, கரெக்டா பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு, வேணா நீங்க வட்டியை கூட கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆசை காட்டுவாரு. மனோஜ் அதிக வட்டி கிடைக்குதுன்ற ஆசையில அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறலாம். கண்டிப்பா இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் ரோஹினியும் பணத்தை அமுக்கின விஷயம் கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.